3 விஷயங்கள் இந்த உலகம் பூராவே ஃபாலோ பண்ணியே ஆகணும் அப்படிங்கிறாங்க. 1, ஐநா சபையுடைய பாதுகாப்பு கவுன்சிலில் கையெழுத்து போடணும். இதுக்கு கீழே இவங்க வைக்கிற சட்டத்திட்டத்துக்கு நீங்க கட்டுப்பட்டு நடந்தே ஆகணும். ஐநா சபையுடைய பேச்சை நீங்க மறுத்து பேசவே முடியாது. அதனாலதான் ஏதோ ஒரு பிரச்சனைனா தலைவர்கள் எங்க ஓடுறாங்க? ஐநா சபைக்கு தான். இப்போ காஷ்மீர் பிரச்சனைனா இம்ரான்கான் எங்க போனான்? ஐநா சபைக்கு தான் போவான். இப்போ இந்தியா ஏதாவது பண்ணணும்னா ஐநா சபையில் தான் போய் புகார் சொல்லுவோம். அப்போ அது ஒரு ஐநா சபை செக்யூரிட்டி கவுன்சிலில் உறுப்பினர் ஆகணும் 1. 2வது இந்த பேப்பர் கரன்சியை பயன்படுத்தணும், IMFல உறுப்பினர் ஆகணும் 2. 3வது சொந்தமாக அரசியல் சாசனம் எழுத வேண்டும். இது 3வது. இதுதான் தஜ்ஜாலுடைய வலிமையான ஆயுதம். இந்த அரசியல் சாசனம் எழுதுனாங்க இல்லையா, இது உலகம் பூரா இந்த மாற்றம் வந்தது. இதுல பாருங்க, சவுதிக்கு மட்டும் விதிவிலக்கு தனி. அங்க மட்டும் அந்த சின்ன பகுதி என்ன பண்ணா, நீ மன்னராட்சியாவே இரு, மக்களாட்சியெல்லாம் நீ கொண்ட, எவ்வளோ பெரிய மாற்றம் இது உலகம் சந்திச்சது. ஆனா இங்க மட்டும் ஏன் பண்ணல? ஏன்னா இது வந்துச்சுன்னா கிலாபத் மக்களாட்சி வந்ததுன்னா என்ன ஆகும்? ஏதோ ஒரு நல்ல ஆட்சியாளர் எப்பயாவது வந்துருவானா? எவனா ஒருத்தன் ஓட்டு போட்டு எப்பயாவது ஒருத்தன் தேர்ந்தெடுத்துருவான்ல. அதனால அது வந்துடவே கூடாது. நல்லது மட்டும் இவங்களுக்கு 7 தலைமுறைக்கு நடக்கக்கூடாதுன்ட்டு என்ன பண்ணிட்டாங்க, அங்க மட்டும் ஒரு குடும்பத்து கையில ஆட்சி ஒப்படைச்சு அந்த நாட்டுடைய பேரை அந்த குடும்பத்துடைய பேரை வச்சு அதை யார் பாதுகாத்துட்டு வரா? பிரிட்டன். இந்த உலகத்துல தஜ்ஜாலுடைய ஏஜென்டா இருக்கிற வரைக்கும் பிரிட்டன் பாதுகாத்துச்சு. அவங்ககிட்ட இருந்து அக்ரிமெண்ட் அமெரிக்காவுக்கு போனோன்னா இப்ப என்ன யார் பார்த்துட்டு இருக்கா? அமெரிக்கா வச்சிருக்கிறான். அடுத்து இஸ்ரேல் கையில போனாலும் இஸ்ரேல் பாதுகாக்கும். அந்த அளவுக்கு அவங்கள அந்த ஒரு நாட்டில் மட்டும் ஒண்ணுமே பண்ண முடியாது. அங்க நீங்க கான்ஸ்டிடியூஷனு லொட்டு லொசுக்கு அதெல்லாம் எதுவுமே பண்ண முடியாது. ஒரு மோசடியான ஒரு இது பண்ணாங்க. இப்ப இந்த உலகம் சுதந்திரம் அடைஞ்சிருச்சுன்னு உடனே மனிதர்கள் என்ன பண்றாங்க? ரொம்ப குஷியா வராங்க. ஆஹா, சுதந்திரம் கிடைச்சிருச்சு, மக்கள் தீர்ப்பு, மகேசன் தீர்ப்பு, ஆஹா மக்கள் நாம ஒன்று சொன்னா நம்ம கவலையை நம்ம பேச்சுக்கு யாருமே மதிப்பு இது பண்ண மாட்டாங்க. மன்னர்கள் மாதிரி நம்மளை யாரும் அடிமை பண்ண மாட்டாங்க, நம்மளை அடக்கி ஆள மாட்டாங்க, ஏன்னு சொல்லி ஒரே குஷி. அப்போ அல்லாமா இக்பால் ஒரு கவிதை எழுதுறாரு, தூ சமஸ்தாக ஏ ஆசாதி கி ஹை நீலம்பரி. நீ நினைச்சிட்டு இருக்கிற இது ஒரு உன்னை காப்பாற்ற வந்த தேவதைன்னு நினைக்கிற. எது இந்த சுதந்திரத்தை பார்த்து சொல்ற, நீ என்ன நினைக்கிற முட்டாள்? இந்த சுதந்திரங்கிறத ஒரு தேவதையா நினைச்சு உன்னை காப்பாற்ற வந்ததுன்னு நினைக்கிற. தூ ஏ தேக்தா நஹி கே மகரிப் கா ஹை ஜம்ஹூரி நிசாம். அங்க போய் வெஸ்ட்ல நீ போய் பார்க்கலையா கேட்கிறாரு. அங்க இங்கிலாந்துல போய் நீ பார்க்கலையா மக்களாட்சிங்கிற பேர்ல அங்க என்ன கூத்து நடக்குதுன்ட்டு. சேஹரா ரோஷன் அந்தரூன்னு சங்கேசே தாரிக் தர். இவங்களுடைய முகங்கள் தான் வெள்ள, உள்ள போனீங்கன்னா அட்ட கருப்பு அப்படிங்கிறது எது சொல்றாரு? இந்த சிஸ்டம் சொல்றாரு. வெளியே பார்க்கறதுக்கு இவங்க வெள்ளையா இருக்காங்க, ஆனா உள்ள போனீங்கன்னா இவங்களுடைய இதயங்கள்லாம்